ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே நாம் நித்தியானுஷ்டானங்களை குறித்து அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஒரு பிரபன்னனான ஸ்ரீ வைஷ்ணவன் அவன் வைணவ நெறிப்படி எப்படி வாழ வேண்டும், அவன் சரணாகத்தனாக இருந்தானாகில் அவன் தன்னுடைய நாளை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் அவன் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து கொள்வதிலிருந்து அவன் தீர்த்தமாடி திருமண் காப்பு தரித்து கொண்டு ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கும் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ திருமண் காப்பு எட்டுக்கொண்டு ஸ்ரீபாத தீர்த்தம் ஸ்வீகரித்த ஆயிற்று. இதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தோமாகில், இதற்கு பிறகு இவன் சில அனுசந்தானங்களை பண்ண வேண்டும். என்னென்ன அப்படின்னா, வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை, திருமந்திரம், துவயம், கிருஷ்ணச்சரம ஸ்லோகம், ஸ்ரீராமச்சரம ஸ்லோகம், வராகச்சரம ஸ்லோகம் இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய ஆச்சாரியனினுடைய தனியன், அவருடைய ஆச்சாரியன் தனியன், இந்த மாதிரி தொடங்கி எம்பெருமான் பெரிய பெருமாள் தனியன் வரை குரு பரம்பரையிலே இருக்கக்கூடிய எல்லாருடைய தனியன்கள், அதற்கு பிறகு அவர்களை குறித்த தமிழ் பாசுரங்கள் ஏதாவது இருந்தால் வாழி திருநாமங்கள் போன்றவை இவற்றையெல்லாம் அனுசந்தித்து விட்டு சந்தியாவந்தனத்தை பண்ண வேண்டும். இந்த அனுசந்தானங்களை குறித்து தான் இந்த உபன்யாசத்திலே நாம் கொஞ்சம் விரிவாக பிரமாணங்களோடு பார்க்க இருக்கிறோம். நாராயண சார சங்கிரகம் என்கிற கிரந்தத்திலே ஸ்ரீமத் அஷ்டாட்சரம் மந்திரம், மந்திர ரத்னம் யுகாஹ்வயம், கீதாசு சரமஸ்லோகம் யோ ஜானாதி ச வைஷ்ணவஹா என்று கூறுகிறது. அதாவது ஸ்ரீமத் அஷ்டாட்சரம் மந்திரம், திருமந்திரம், 8 எழுத்துக்களுடைய திருமந்திரம், மந்திர ரத்னம்னு சொல்லக்கூடிய துவயமகா மந்திரம், பகவத்கீதையிலே கண்ணன் நமக்கு அருளி செய்த சரமஸ்லோகம், இம்மூன்றையும் எவனொருவன் அறிகிறானோ அவனுக்கு தான் வைஷ்ணவன் என்றே பெயர்னு கூறுகிறது இந்த ஸ்லோகமானது. ஒருவன் வைணவனாக இருக்க வேண்டுமாகில் அடிப்படையான இந்த ரகசியத்திரயம், பஞ்சசம்ஸ்காரம் போது ஆச்சாரியன் உபதேசிக்கக்கூடிய இந்த ரகசியத்திரயத்தை அர்த்தத்தோடு அறிய வேண்டும். ஏன் அர்த்தத்தோடு அறிய வேண்டும்னா, வெறும் சப்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டு அதனால் நாம் ஒன்றும் பிரயோஜனம் அடையப் போவதில்லை. இந்த ரகசியத்திரயத்தின் அர்த்தம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த சம்பிரதாயத்திலே இந்த ரகசியத்திரயத்தை அர்த்தத்தோடு அறிய வேண்டும். அவன்தான் வைணவனாகினான். அப்படி இந்த ரகசியத்திரயத்தை நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அவர்களை எப்பொழுதும் நாம் நினைக்க வேண்டும். ஆகையாலே குரு பரம்பரையும் சேர்ந்தே வருகிறது. இந்த குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும்னு பார்த்தா, தத்யதா விதினா நித்யம் பிரவக்தவ்யம் குரோஹ் குலம் ஆதௌ உபதிஷேத்வேதே கிலரிக்வாக்கியகம் முதா அஸ்மத் குருப்ய இத்தியாதி வாக்கியத்ரயம் அறிந்தமகான்னு பிரமாணம் காட்டுகிறது. இந்த குரு பரம்பரையை அனுசந்திப்பதற்கு முன்பாக அஸ்மத் குருப்யோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹான்னு இருக்கக்கூடிய இந்த 3 வேத வாக்கியங்கள், இது வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள், ஸ்ருதி வாக்கியங்கள். இது முன்னாக நம்முடைய குரு பரம்பரையை நாம் அனுசந்திக்க வேண்டும். இப்போ எம்பெருமானார் தன்னுடைய கிருபையினாலே இந்த 3ஐயும் எடுத்து கொடுத்து இதற்கு மேலே குரு பரம்பரையும் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான் இந்த வாக்கிய குரு பரம்பரை என்பதை வெளியிடுகிறார். அதாவது இந்த கிரமம் என்னங்கிறத மறக்கக்கூடாது. குரு பரம்பரைனா அது எப்படி வேணால் அனுசந்திக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய கிரமம் வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை, திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், அப்புறம்தான் தனியன்கள் வரும். இந்த வாக்கிய குரு பரம்பரை என்றால் என்னன்னு பார்ப்போம். இந்த வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை ரெண்டுத்தையுமே திருமந்திரம் உபதேசிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக பஞ்சசம்ஸ்காரம் போது ஆச்சாரியன் உபதேசிப்பார். ஆகையாலே ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற வேண்டிய இந்த குரு பரம்பரை இது. அஸ்மத் குருப்யோ நமஹான்னு தொடங்கும் 3 வேத வாக்கியங்கள். இப்போ முன்னாடி சொன்ன அந்த 3 வேத வாக்கியங்களை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீ பராங்குஷதாசாய நமஹா, ஸ்ரீமத் யாமுன முனையே நமஹா, ஸ்ரீ ராமமிஸ்ராய நமஹா, ஸ்ரீ புண்டரீகாக்ஷாய நமஹா, ஸ்ரீமன்னாதமுனையே நமஹா, ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா, ஸ்ரீயை நமஹா, ஸ்ரீதராய நமஹா என்று எம்பெருமான் வரை செல்லக்கூடிய இந்த வரிசைக்கு தான் வாக்கிய குரு பரம்பரைன்னு பேர். தனித்தனி வாக்கியங்களாக குரு பரம்பரையை கூரத்தாழ்வான் தன்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானார் தொடங்கி அனுசந்தித்தார். இதில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு இருக்குது. எம்பெருமானார் ராமானுஜர் அனைவரும் அறிந்ததே.
அதற்கு பிறகு அவருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகளுக்கு பராங்குஷதாசர்னு திருநாமம். ஆகையாலே ஸ்ரீ பராங்குஷதாசாய நமகான்னு அவருடைய ஆச்சாரியனை அனுசந்தித்து கொள்ள வேண்டியது. அவருடைய ஆச்சாரியனான ஆளவந்தார் யாமுன முனிகள். ஆகையாலே ஸ்ரீமத் யாமுன முனையே நமகா. அவருடைய ஆச்சாரியன் மணக்கால் நம்பி, அவருக்கு ராமமிஸ்ரர்னு திருநாமம். ஆகையாலே ஸ்ரீ ராமமிஸ்ராய நமகான்னு வருகிறது. அடுத்தபடியாக அவருடைய ஆச்சாரியரான உய்யக்கொண்டார், அவருக்கு புண்டரீகாட்சர் என்று திருநாமம். ஆகையாலே ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமகான்னு அடுத்தது வருகிறது. அவருடைய ஆச்சாரியரான நாதமுனிகள், ஸ்ரீமன் நாதமுனையே நமகா. அவருடைய ஆச்சாரியர் நம்மாழ்வார். ஆகையாலே ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா. அவருடைய ஆச்சாரியரான விஸ்வக்சேனர், ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமகா. விஸ்வக்சேனருக்கு, சேனை முதலியாருக்கு ஆச்சாரியர் பிராட்டி தானே ஆகிறாள். ஆகையாலே பிராட்டியினுடைய முதல் திருநாமமான ஸ்ரீ என்கிற திருநாமத்தை வைத்து ஸ்ரீயை நமகா. அதற்கு இந்த பிராட்டியின் சம்பந்தத்தோடு கூடின இந்த பிராட்டிக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனை ஸ்ரீதராய நமகா என்று இந்த குரு பரம்பரையை நாம் அனுசந்திக்கிறோம். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இவற்றை எல்லாவற்றையும் எம்பெருமான் பிராட்டிக்கு உபதேசிக்கிறான். பிராட்டி சேன முதலியாருக்கு உபதேசிக்கிறாள். சேன முதலியார் நம்மாழ்வாருக்கு உபதேசிக்கிறார். இப்படியே பரம்பரையாக நம்மளவும் வந்து சேருகிறது நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை. ஆகையாலே எம்பெருமான் அளவாக ஆச்சாரிய பரம்பரையை நாம் அனுசந்திக்க வேண்டும். இப்போ ஆச்சாரிய பரம்பரைனா ஏன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு முதல்ல ஆரம்பிக்கணும்? முதல்ல ஸ்ரீதராய நமகா. எம்பெருமான் தானே உயர்ந்தவன். எம்பெருமான் தொடங்கி எம்பெருமான், பகவான், பிராட்டி, சேன முதலியார், நம்மாழ்வார், நாதமுனிகள்னு இந்த கிரமத்தில் அனுசந்தித்து கொண்டு வரலாமே. ஏன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு முதல்ல தன்னுடைய ஆச்சாரியனிலிருந்து தொடங்குகிறார்கள்னு பார்த்தோமாகில், வேதத்திலே ஒரு வாக்கியம், சச்ச ஆச்சாரிய வம்சோ ஞேயா அசாவசாவித்யா பகவத்தஹா இதி. அதாவது ஆச்சாரிய வம்சத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும்னு வேதம் சொல்கிறது. ஆச்சாரிய வம்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னா எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய ஆச்சாரியன் மட்டும் தெரிந்தால் போருமா? அப்படின்னா ஆச்சாரிய வம்சமே தெரியணும். உன்னுடைய ஆச்சாரியன் யாருன்னு உனக்கு தெரியணும். அவனுடைய வம்சம், வம்சம்னா என்ன? அவன் உண்டான ஒரு குலம், அதற்கு தானே வம்சம்னு பேர். ஆகையாலே அவன் உண்டான குலம், அவருடைய தந்தை, அவருடைய தந்தைன்னு அந்த வம்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வம்சம் என்பது இரண்டு வகையாக, ஒருவனுக்கு பிறப்பு இரண்டு வகையாக வருகிறது. ஒன்று, இந்த உடம்பு இந்த உலகத்திலே வரும்பொழுது அவன் பிறந்தான்னு சொல்கிறோம். மற்றொன்று, அவனுக்கு ஞானோபதேசம் ஆன பொழுது, அவன் ஞானத்தை அடைந்த பொழுது அவன் பிறந்தான்னு சொல்கிறபடினாலே இப்போ வித்யா பரம்பரை, அதாவது ஞானாச்சாரிய பரம்பரையையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியன், ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியன், அவருக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியன், அவருக்கு ஞானம் கொடுத்த ஆச்சாரியன், இப்படி வரிசையாக எம்பெருமான் வரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ரெண்டு பரம்பரையையும் நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, எவ்வளவு தூரம் அறிந்து கொள்ள வேண்டும்னா பகவத்தஹா, எம்பெருமான் வரை, பகவான் வரையிலும் நாம் அறிய வேண்டும். ஏன்னா பகவான் தான் பிரதமாச்சாரியன். சரி, அறிந்து கொள்கிறோம், பகவான் முதல் ஆச்சாரியன், இன்னார் எனக்கு ஆச்சாரியன், இவ்வளவு மட்டும் தெரிந்து கொண்டால் போராது. அசாவசாவிதி அப்படின்னு சொல்கிறது வேதம். இன்னான் 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 இன்னான்னு தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்போ இந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இப்போ ஆச்சாரிய பரம்பரைன்னு எடுத்துக்கொண்டோமாகில், இப்போ அடியன் வானமாமலை மடத்திலே ஆசிரயித்தவன். இப்போ வானமாமலை மடம் அதிலே 30வது பட்டம் சுவாமி அடியனுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை சாதித்து அருளினார். இப்போ அவருடைய ஆச்சாரியன் 29 அப்படின்னு இதே மாதிரி வரிசையாக ஒன்னான பட்டம் பொன்னடிக்கால்ஜியர், அவருடைய ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள், மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை, அவருடைய ஆச்சாரியர் பிள்ளை லோகாச்சாரியர், அதற்கு மேலே போனோன்னா வடக்கு திருவீதி பிள்ளை, நம்பிள்ளை, நஞ்சியர், பராசர பட்டர், எம்பார், எம்பெருமானார், பெரிய நம்பி, ஆளவந்தார், மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார், ஸ்ரீமன் நாதமுனிகள், அதற்கு மேலே நம்மாழ்வார், விஸ்வக்சேனர், சேனை முதலியார், பிராட்டி, எம்பெருமான் என்று இப்படி பகவான் வரைக்கும் என்னுடைய வம்சமானது இப்படி இருக்கிறதுங்கிறத நாம் ஒவ்வொருத்தரையும், அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இப்போ ஞானாச்சாரியர்கள்னு இருந்தார்களாகில், எனக்கு காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியன் யார், இந்த திருமந்திரார்த்தத்தை எனக்கு கொடுத்து உபகரித்தருளின ஆச்சாரியன் யார், அவருக்கு காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியன் யார் என்று இந்த பரம்பரையை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஆகையாலே
இந்த ஸ்ருதியிலே நம்முடைய ஆச்சாரியன் தொடங்கி எம்பெருமான் வரை தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னதுனால முதல்ல நம்முடைய ஆச்சாரியன் தொடங்கி அப்படியே மேலே 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 போய் அவருடைய ஆச்சாரியன் ஆரம்பித்து பகவான் ஸ்ரீதரன் வரைக்கும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இல்லை, இந்த ஸ்ருதிக்கே இன்னொரு வகையாக பகவத்தஹா என்கிற இந்த வேத வாக்கியத்துக்கு பகவான் முதலாக அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதித்து, அப்படி இருந்தால் நாம் என்ன பண்ண வேண்டும், எம்பெருமானை முதலிலே அனுசந்திக்க வேண்டும். இப்போ கூரத்தாழ்வான் இவ்விடத்திலே வரதராஜஸ்தவத்திலே பார்த்தோமாகில் ராமானுஜாங்கிரின்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார். இப்போ எனக்கு ஆச்சாரியன் எம்பெருமானார்னு ஆரம்பித்து பகவான் வரைக்கும் சொன்னார். இதே கூரத்தாழ்வான் தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாங்கிற அந்த ஸ்லோகமும் அருளி செய்தார். இப்போ அங்கே என்ன பண்ணியிருக்கார், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு அனுசந்திக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய ஆச்சாரியன் தொடக்கமாக இல்லாமல் லக்ஷ்மிநாத சமாரம்பாம், லக்ஷ்மிநாதன் திருமகள் கேழ்வனான அந்த எம்பெருமான் தொடங்கி நாதமுனிகள் யாமுன முனிகளை நடுவாக கொண்டு என்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானார் அவர் ஈராக உள்ள குரு பரம்பரையை நான் வணங்குகிறேன்னு இப்படி பகவான்லேருந்து ஆரம்பித்து நம்முடைய ஆச்சாரியன் வரைக்கும் என்று இப்படி சொல்கிறார். இப்போ ரெண்டு வழக்கமும் உண்டு. இந்த ஒரு ஸ்ருதிக்கு ரெண்டு வகையாக அர்த்தம் பண்ணி நம்முடைய ஆச்சாரியன் தொடங்கி எம்பெருமான் வரை அனுசந்திப்பதும் வழக்கத்திலே உண்டு. இல்லை, எம்பெருமான் தொடங்கி நம்முடைய ஆச்சாரியன் வரைக்கும் அனுசந்திப்பதும் வழக்கத்திலே உண்டு. ஆனால் இந்த வாக்கிய குரு பரம்பரை இது பூர்வாச்சாரியர்கள் அனுசந்தித்த அந்த கிரமத்திலேயே நாம் அனுசந்திக்க வேண்டும். ஆதலால் அது எப்படி இருக்கோ அதை அப்படியே அனுசந்திப்போம். பொதுவாக திருமாளிகைகள் இல்லை மட்டங்களில் சமாசிரயணம் பண்ண பிறகு அந்த தனியன்களுக்குன்னு ஒரு புஸ்தகம் வைத்திருப்பார்கள். அந்த புஸ்தகத்திலே இந்த வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை ரெண்டுமே இருக்கும். இந்த வாக்கிய குரு பரம்பரைக்கு பிள்ளைலோகம் ஜியர் ஒரு பெரிய வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அதில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு ஏன் ஸ்ரீமதேன்னு சொல்கிறோம், ஸ்ரீ ராமமிஸ்ராய நமஹான்னு அவ்விடத்தில் வெறும் ஏன் ஸ்ரீன்னு சொல்கிறோம், ஸ்ரீமதேன்னு சொல்லலை. ஸ்ரீமத் யாமுன முனைய நமஹா, ஸ்ரீமன் நாத முனைய நமஹான்னு இந்த இடத்துல ஏன் ஸ்ரீமத்னு சொல்கிறோம். ஸ்ரீமதே ஷட்டகோபாய நமஹா, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹான்னு இவ்விடத்துலலாம் ஏன் ஸ்ரீமதேன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான அர்த்தங்களும் அஸ்மத் குருப்யோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹா, இந்த வேத வாக்கியங்களுக்கு உண்டான தாத்பரியங்களும் இத்தை ஒவ்வொரு ஆச்சாரியனும் எப்படி அனுசந்தித்திருப்பார்கள் என்கிற பிரகாரமும் ரொம்ப விஷதமாக காட்டியிருக்கிறார். அது அவ்விடத்திலே பார்த்து கொள்ள வேண்டியது. இதற்கு மேலே ஸ்லோக குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரைன்னு இதே தான். இதை ஒரு ஸ்லோக ரூபமாக நாம் அனுசந்திக்கக்கூடியது. அஸ்மத் குருப்யோ நமஹான்னு ஆரம்பித்து ஸ்ரீதராய நமஹா வரைக்கும் நாம் அனுசந்தித்தோமே, இதையே ஒரு ஸ்லோகமாக அருளி செய்திருக்கிறார்கள். அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான சேஷான் குருன் ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகி புங்கவ மகாபூர்ணௌ முனிம் யாமுனம் ராமம் பத்மவிலோச்சனம் முனிவரம் நாதம் ஷடத்வேஷினம் சேனேஷம் ஸ்ரீயமிந்திரா சஹச்சரம் நாராயணம் சம்ஸ்ரயே என்று இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்க வேண்டும். இதுதான் ஸ்லோக குரு பரம்பரா. அதாவது முன்னாடி நாம் அஸ்மத் குருப்யோ நமஹா தொடங்கி என்ன பார்த்தோமோ அதையே ஒரு ஸ்லோக வடிவத்திலே நமக்காக அருளி செய்து கொடுத்துள்ளார்கள். இந்த ஸ்லோக குரு பரம்பரை இது ரெண்டையும் நாம் முதலிலே அனுசந்திக்க வேண்டும். வாக்கிய குரு பரம்பரை, ஸ்லோக குரு பரம்பரை இது இரண்டையும் அனுசந்தித்த பிறகு என்ன பண்ண வேண்டும்னா திருமந்திரம், ஆச்சாரியனிடமிருந்து உபதேசம் பெற்ற அந்த திருமந்திரத்தை அனுசந்திக்க வேண்டும். திருமந்திரத்தை அனுசந்தித்த பிறகு துவய மகாமந்திரம், அதையும் ஆச்சாரியன்ட்டிருந்து உபதேசம் பெற்ற பிறகு அனுசந்திக்க வேண்டும். அதற்கு மேலே ஸ்ரீ கிருஷ்ணச்சரம ஸ்லோகம், இந்த ஸ்ரீ கிருஷ்ணச்சரம ஸ்லோகத்தை அனுசந்திக்க வேண்டும். அது கீதையிலே வரும். ஆச்சாரியனே இதையும் உபதேசிப்பான் கண்டிப்பாக. கிருஷ்ணச்சரம ஸ்லோகம், ராமச்சரம ஸ்லோகம், வராகச்சரம ஸ்லோகம் எல்லாத்தையுமே ஆச்சாரியன் உபதேசிப்பதுண்டு. ஸ்ரீராமச்சரம ஸ்லோகம்ங்கிறது சக்ருதேவ பிரபன்னாயன்னு ஆரம்பிக்கும். வராகச்சரம ஸ்லோகம் என்பது நயாமி பரமாம் கதிம்னு முடியக்கூடிய அந்த 2 ஸ்லோகங்கள் வராகச்சரம ஸ்லோகத்தில் 2 இருக்குது. இது எல்லாவற்றையும் அனுசந்திக்க வேண்டும். அனுசந்தித்து முடித்த பிறகு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா தன்னுடைய ஆச்சாரியனுடைய தனியன், இப்போ அடியன் இருக்கேன்னா அடியன் வானமாமலைஜியனுடைய தனியன், அவருடைய ஆச்சாரியனான மணவாள மாமுனிகள் தனியன், அவருடைய ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை தனியன் என்று இப்படியே ஒவ்வொருத்தர் தனியன்களாக அனுசந்தித்து கொண்டு வந்து கடைசியாக பிராட்டி தனியன் நம ஸ்ரீரங்க நாயக்கின்னு இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய தனியன், அதற்கு மேலே பெரிய பெருமாளின் தனியன் ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே சிந்தாமணி மிவோத்வாந்தம் உத்சங்கேனந்த போகினஹான்னு பராசர பட்டர் அருளி செய்த பெரிய பெருமாள் தனியன் இதுவரையிலும் நாம் அனுசந்திக்க வேண்டும். இத்தை அனுசந்தித்து முடித்த பிறகு நம்முடைய ஆச்சாரியனுடைய வாழி திருநாமம் முதலானவைகள்லாம்
அந்தந்த பரம்பரைக்கு சேர நிறையா சில விசேஷ ஸ்லோகங்கள்லாம் இருக்கும், விசேஷ பாசுரங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு பரம்பரையை பொறுத்து அது மாறும். அது அந்தந்த பரம்பரைக்கு சேர அதையெல்லாம் அனுசந்திக்க வேண்டும். இதையெல்லாம் அனுசந்தித்து முடித்து விட்டு சந்தியாவந்தனத்தை பண்ண வேண்டும். சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணி முடித்து அதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும்னா பிரம்மயஜ்யம் பண்ணக்கூடியவர்கள் பண்ணலாம். பிரம்மயஜ்யம் முடித்த பிறகு அவன் பிரபன்ன சாவித்ரின்னு சொல்லக்கூடிய ராமானுச நூத்தந்தாதியை அனுசந்திக்க வேண்டும். எப்படி காயத்ரி மந்திரத்தை சந்தியாவந்தனத்திலே ஜபம் செய்கிறோமோ அது முடிந்த கையோடு நாம் என்ன பண்ண வேண்டும், நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு காயத்ரி மந்திரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய 108 பாசுரங்களை கொண்ட ராமானுச நூத்தந்தாதி திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த அந்த ராமானுச நூத்தந்தாதியை காலையிலே முதலாக நாம் அனுசந்திக்க வேண்டியது என்று இந்த கிரமத்திலே அனுசந்தானங்களை நாம் பண்ண வேண்டும். இப்போ சந்தியாவந்தனமே இதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னா நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எத்தனை மணிக்கு எழுந்து தீர்த்தமாடி விட்டு திருமண் காப்பு தரித்து கொண்டு ஸ்ரீபாதீர்த்தம் ஸ்வீகரித்து கொண்டு இந்த குரு பரம்பரை திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்லாம் அனுசந்தானத்தை முடித்து விட்டு சந்தியாவந்தனத்தை அதுக்குரிய நேரத்திலே பண்ண வேண்டும்னா நாம் எத்தனை மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டுமோ அத்தனை மணிக்கு சரியாக எழுந்து கொண்டால் சரியாக இருக்கும். இதற்கு அடுத்தது இந்த சந்தியாவந்தன விஷயத்திலே சில பிரமாணங்களை எல்லாம் பார்த்துவிட்டு மேலே செல்லலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.